நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் 1 வீடியோ கிளாஸ் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்ம இடையில 8 வீடியோ தான் போட்டிருந்தோம். இப்போ ஸ்டேட் வீடியோ பார்க்குறப்பே ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறப்பேவும் இடையில ஒவ்வொரு வீடியோ காம்ப்ளெக்ஸ் போட்டு முடிச்சிடறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம யூனிட் 9 ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் 1 கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம யூனிட் 9 ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் 1 கிளாஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிஸ்டிக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான யூனிட். ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 9th யூனிட் 10th யூனிட் ரெண்டுமே ஸ்டேட்டிஸ்டிக்ஸு. 22 மார்க்கு, மினிமம் 22 மார்க் கம்பல்சரியாக ஸ்டேட்லேருந்து வரப்போகுது. நமக்கு ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடந்த 2019 டிஆர்பியாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய டிஆர்பியாக இருக்கட்டும், ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு. நம்ம ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் குப்தா கபூர் புக்கு, எஸ்சி குப்தா, பிகே கபூர். இந்த ஒரு புக்கு பார்த்தாலே நமக்கு போதுமானது. அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ், எஸ்சி குப்தா, விகே கபூர் புக்கு. அந்த ஒரு புக்கு நமக்கு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அதே நமக்கு போதுமான புக்கு தான் ரெஃபரன்ஸுக்கு. நம்ம அதிலே ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு நமக்கு சிலபஸும். அதனால் இந்த ஒரு புக்கு கிடச்சா பாருங்கள். இல்லைன்னா நம்ம கிளாஸ் பார்த்தாலும் போதும். நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் எஸ்சி குப்தா புக்கில் தான் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும், ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா +1 +2க்கு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்னே நமக்கு பாடம் இருக்குது. அதாவது ஆர்ட்ஸ் குரூப்பில் வரும். ஆர்ட்ஸ் குரூப்பில் ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. புள்ளியல் 11th 12th புக்கு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் புக்கு கிடச்சுன்னா வாங்கி படிங்க. நம்மளுடைய சிலபஸ் 85% அதில் கவர் ஆகிடும். 11th 12th ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் புக்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி படிக்கலாம். நம்மளுடைய சிலபஸ் அதில் 85% நம்ம சிலபஸ் கவர் ஆகிடும். அதில் ஈஸியாகவும் சொல்லியிருப்பாங்க, ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எஸ்சி குப்தா, விகே கபூர் புக்கு போதும். இன்னும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 11th 12th ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் புக்கு 3rd குரூப்புக்கு வரும். ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி தனி பாடமாக இருக்கும். அதில் நமக்கு 11th 12th 2 புக்கையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் 85% கவர் ஆகிடும். அப்போ ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான யூனிட். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சிலபஸ் எதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்ன்னு கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன், ரேண்டம் சாம்பிள், அடுத்து கலெக்ஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா, இதுக்கு அடுத்தா நமக்கு அந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன் இதெல்லாம் வரும். அவள் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம எதுக்கு போகணும்னா மீன், மீடியன், மோட், அந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிக்கு போகணும். அப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன், ரேண்டம் சாம்பிள், கலெக்ஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டாவில் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம டேட்டா எதுலேருந்து படிக்க ஆரம்பிப்போம்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அர்த்தமெட்டிக் மீன், மீடியன், மோட் அதுலேருந்து தான் படிக்க ஆரம்பிப்போம். ஆனால் இது பார்க்கணும். நம்ம போன 2019 இந்த பேசிக் பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம கிளாஸ் போகிறப்ப பார்க்கலாம். அதனால் நம்ம எப்போயுமே எந்த ஒரு சிலபஸ் பாயிண்ட்டையும் எந்த ஒரு சிலபஸில் இருக்க எந்த ஒரு டாப்பிக்குமே ஒமிட் பண்ணாமல் தான் போகணும். அப்படி பார்க்குறப்ப நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் பேசிக்காக பார்த்துட்டு
நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்டர் டெண்டன்சி வரைக்கும் பார்ப்போம் இன்னைக்கு. ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெத்தட். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு 2 டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிலபஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸை பற்றி டெஃபினிஷன் பண்ணல. ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் may be called the science of counting. இது வந்து பாவலை சொல்லியிருப்பார். ஏஎல் பாவலையோட டெஃபினிஷன். அதாவது பொதுவாக நம்ம பேசிக்காக ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்னாலே நமக்கு தெரிஞ்சது தான். புள்ளியலில் வந்து நம்ம இது வந்து நமக்கு சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா அடுத்து வரக்கூடிய டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். இது பொதுவாக சொல்லக்கூடிய டெஃபினிஷன். ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் மே பி கால்டு தி சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங். இப்போ ரெண்டாவது ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரக்ஸ்டன் அண்ட் கவுடனோட டெஃபினிஷன். இதுதான் ஸ்டேட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் மே பி statistics may be defined as the collection presentation analysis and interpretation of numerical data. இது வந்து கிரக்ஸ்டன் அண்ட் கவுடன் சொல்லியிருப்பாங்க. கிரக்ஸ்டன் அண்ட் கவுடனோட டெஃபினிஷன். கிரக்ஸ்டன் அண்ட் கவுடனோட டெஃபினிஷன் பாருங்க. ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் மே பி டிஃபைன்ட் அஸ் தி கலெக்ஷன், presentation, analysis and interpretation of numerical dataன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்டிஸ்டிக்ஸோட மெயின் 4 ஸ்டேஜ் இதுதான். கிரக்ஸ்டன் அண்ட் கவுடன் சொன்னது தான் ஸ்டேட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, செகண்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா, தேர்டு வந்து அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா, கடைசியில் இன்டர்பிரேஷன், கன்க்ளூஷன் ஆஃப் டேட்டா. இந்த 4 மெயினான ஸ்டேஜ் ஸ்டேட்டிஸ்டிக்ஸில். அதனால தான் இந்த கிரக்ஸ்டன் அண்ட் கவுடனுடைய டெஃபினிஷனை ரொம்ப முக்கியமான டெஃபினிஷனாக ஸ்டேட்டிஸ்டிக்ஸில் பார்ப்பாங்க. இந்த 4 ஸ்டெப்பு தான் வந்து நமக்கு முக்கியமான ஸ்டெப் இன் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து நமக்கு இந்த 4மே நமக்கு சிலபஸில் இருக்குது. கலெக்ஷனும் இருக்குது, ப்ரெசன்டேஷனும் இருக்குது, அனாலிசிஸ் இருக்குது அண்ட் இன்டர்பிரேஷன் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த 2 டெஃபினிஷன் சொல்லியிருப்போம். ரெண்டாவது டெஃபினிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட்டிஸ்டிக்ஸோட 4 படிநிலையில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 4 படிநிலையை வச்சு தான் நமக்கு சிலபஸே ஆரம்பிக்க போகுது. இப்போ அதிலிருந்து தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸ்டேட்டிஸ்டிக்ஸோட முக்கியமான 5 ஸ்டேஜஸ்: கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா, ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா, அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 5மே நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது தான். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெத்தட், அதுக்கடுத்து பாப்புலேஷன், சாம்பிளிங் பாப்புலேஷன், ரேண்டம் சாம்பிளிங், அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கலெக்ஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இந்த 5 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இதில் இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாங்கிறது தான் இனிஷியல் ஸ்டேஜ், ஆரம்ப நிலை. அப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம், இல்லை நம்ம ஒரு இதை பற்றி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம இப்போ சூஸ் பண்ணி அதை பற்றி நம்ம டேட்டாஸ் கேதர் பண்ணுறது, அதை தான் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் வரும். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிப்பாங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு 2 வகையாக கலெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது செகண்டரி டேட்டா.
பிரைமரி டேட்டாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டரே எந்த ப்ராப்ளத்தை வந்து அவர் அனலைஸ் பண்ண போகிறாரோ அந்த நேரடியாக போய் களத்தில் இறங்கி ஒவ்வொருத்தரையாக சந்தித்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் பிரைமரி டேட்டா. பிரைமரி டேட்டாவில் நம்மளே போய் இன்வெஸ்டிகேட்டரே போய் ஃபீல்டில் இறங்கி ஒவ்வொருத்தரையாக சந்தித்து சென்சஸ் மூலிமா இல்லை ஒவ்வொருத்தரையாக சந்தித்து டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் பிரைமரி டேட்டான்னு சொல்லுவாங்க. செகண்டரி டேட்டா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிருக்கும். பப்ளிஷ்டு சோர்ஸ் நெட்டிலேருந்து எடுக்கலாம், இல்லை நம்ம ஜேர்னல்ஸ் அதுலேருந்து ஏற்கனவே பப்ளிஷ்டான சோர்ஸ்லேருந்து நமக்கு தேவையான தகவல் எடுத்துக்கிறது செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டா வந்து நம்மளே போய் ஃபீல்டில் இறங்கி கலெக்ட் பண்ணுற டேட்டா பிரைமரி டேட்டா. ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிருக்கிற சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்தோம்னா அதை வந்து செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் இந்த ரெண்டு பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. இந்த பிரைமரி டேட்டா பார்த்தீங்கன்னா பிரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மெத்தட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் இன்டர்வியூ மெத்தட் சொல்லலாம். டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட், இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ, இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ், மெயில் கொஸ்டினரி மெத்தட், ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 2 வகையான டேட்டா பார்த்தோம். பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டா நம்மளே ஃபீல்டில் போய் இன்வெஸ்டிகேட்டரே ஃபீல்டில் போய் கலெக்ட் பண்ணுற டேட்டா. செகண்ட் டேட்டா ஏற்கனவே பப்ளிஷ் ஆன இதிலிருந்து எடுத்துக்கிற டேட்டா. அப்படி இருக்கிறப்ப பிரைமரி டேட்டாவை கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. அதில் மெயினான வழி பார்த்தீங்கன்னா இந்த 5 இது சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூஸ். நம்ம எந்த ப்ராப்ளத்துக்கு ஓரியன்டாக நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண நினைக்கிறோமோ அது சம்மந்தமாக டைரெக்டாக போய் ஃபீல்டில் போய் ஒவ்வொருத்தரையாக சந்தித்து அவங்கள இப்போ டைரெக்டாக ஐ டு ஐ கான்டாக்டில் பர்சனல் இன்டர்வியூஸ் பண்ணி அது மூலியமாக டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூஸில் வரும். இன்டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூஸில் வந்து ஒருத்தரை பற்றி தெரியறதுக்கு அவர்கிட்ட போய் டைரெக்டாக கேட்காம, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது எங்கே நடக்கும்னா நம்ம இந்த மேரேஜில் நடக்கும். பொண்ணு வீட்டார் வந்து மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கிறதுக்கு டைரெக்டாக மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்க மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், ஊரில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, பக்கத்து தெருக்காரவங்க, இந்த மாதிரி விசாரிக்கிறது. டைரெக்டாக ஒருத்தரை பற்றி தெரியுது அவங்ககிட்ட விசாரிக்காமல் அவங்கள சார்ந்து இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கிறது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த மேரேஜில் வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுல வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து குடிப்பழக்கம் இருக்குது, இல்லாட்டி சீரட்டு குடிப்பாரா இல்லையா, ஸ்மோக்கிங் பண்ணுவாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டால் சொல்ல மாட்டார். அவர்கிட்ட போய் நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அவரை போய் தெரிஞ்சது அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட நெய்பர்ஸ், அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவர் குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்கிறது. அதை அப்போ இன்டைரக்டாக ஒருத்தரை போய் தெரியறதுக்கு நம்ம என்ன செய்யணும், வேற ஒருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிறது தான் இன்டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூஸில் வரும். அடுத்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ். ஊருக்கு நம்ம ஒருத்தரை நியமித்து அது அவங்ககிட்ட இருந்து நம்ம டேட்டாவை கலெக்ஷன் பண்ணுறது. இது பெரும்பாலும் எதில் இருக்கும்னா நியூஸ் பேப்பர் ஏஜென்சிஸ், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ், நிருபர்கள் வந்து அங்கங்கே அந்த ஒவ்வொரு ஊருக்கு போட்டு வச்சு அவங்க மூலியமாக கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸில் வரும். மெயில் கொஸ்டினரி மெத்தட். நமக்கு தேவையான ப்ராப்ளத்துக்கு நம்ம என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக ஒரு கொஸ்டினாக ரெடி பண்ணி அதை வந்து நம்ம லெட்டர் மூலியமாக போஸ்ட் மூலியமாக ஒவ்வொருத்தருக்காக சென்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து டேட்டாவை அந்த கொஸ்டினை ஃபுல்லாக ஃபில் பண்ணி தர சொல்லி திருப்பி நம்மளை அனுப்பிச்சி வைக்கிறது. அவங்கள அனுப்ப சொல்கிறது வந்து மெயில் கொஸ்டினரி மெத்தடில் வரும். ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். இந்த கொஸ்டினவே அந்த கொஸ்டினரி மெத்தடில் இன்னொரு ஃபார்ம் தான் அது. அந்த மெயில் கொஸ்டினரி மெத்தடில் நம்ம அனுப்பணும், போஸ்ட்டில் அனுப்பி நம்ம அவங்கள அதை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி தர சொல்லி திருப்பி அனுப்ப சொல்லியிருந்தோம். அது மெயில் கொஸ்டினரி மெத்தட். இதே இது ஆளை நியமித்து இன்வெஸ்டிகேட்டர் நியமித்து அவங்ககிட்ட கொஸ்டினை கொடுத்து அவங்களோட சொந்த கேண்டிடேட்டிங்லேயே போய் ஒவ்வொருத்தரையாக பார்த்து எழுதி அவங்ககிட்ட கேட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை எழுதி நம்ம கொண்டு வந்து கொடுக்குறது தான் இந்த 5ஆவதுல வரும் ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். இதெல்லாம் வந்து பிரைமரி டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வேஸ். செகண்டரி டேட்டா பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டு சோர்ஸ், அன்பப்ளிஷ்டு சோர்ஸ். பப்ளிஷ்டு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கெஜெட்டு இல்லை நம்ம கூகுளில் போய் இப்போ ஒரு விஷயம் தெரியணும்னா நம்ம என்ன செய்கிறோம், டேட்டா கூகுளில் போய் அந்த பேரை டைப் பண்ணதுமே நமக்கு அதான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருது. அது எதில் வரும்னா பப்ளிஷ்டு சோர்ஸில் வருது.
ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி நம்ம ஜேர்னலாக பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், புக்ஸாக போட்டிருக்கலாம், இல்லாட்டினா நம்ம இந்த கூகுள் கம்ப்யூட்டரில் வந்து நமக்கு கிடைக்கலாம். அது வந்து பப்ளிஷ் சோர்ஸில் வரும். அன்பப்ளிஷ்டு சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆஃபீஸஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்டு மூலியமாக அந்த ரெக்கார்டு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற சோர்ஸ் தான் அன்பப்ளிஷ் சோர்ஸில் வரும். இது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம சிலபஸில் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா நம்ம சிலபஸில் இருக்குது. அதனால தான் இது வந்து நம்ம சும்மா கதை மாதிரி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பார்க்காம போகக்கூடாது. அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் 2 வகை, இதை பார்த்து வச்சுக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டாக்கு அடுத்து ஆர்கனைசேஷன்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ஷன் பண்ணிட்டோம், நம்ம டேட்டா வந்து கலெக்ஷன் பண்ணதை என்ன பண்ணுறோம், அந்த ஒவ்வொரு டேட்டாவாக பார்த்து அதில் வந்து தப்பானதெல்லாம் எடுத்துகிட்டு, அதே மாதிரி பூர்த்தியாகாதது, தவறானது எல்லாத்தையுமே நீக்கிட்டு அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறது, தொகுக்கிறது தான் வந்து ஆர்கனைசேஷனில் வரும். 2வது பாயிண்ட்டு ஆர்கனைசேஷன், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அடுத்து ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம்னா, ஆர்கனைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ப்ரெசன்டேஷன், நம்ம கலெக்ஷன் பண்ண டேட்டாவை ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம்? டயக்ராமாக ப்ரெசன்ட் பண்ணலாம், கிராஃப்ஸாக ப்ரெசன்ட் பண்ணலாம். அதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டாவில் வரும். 3வது ப்ரெசன்டேஷன் ஆஃப். அடுத்து இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் மூலியமாகவும் ப்ரெசன்ட் பண்ணலாம், கிராஃப்ஸ் மூலியமாகவும் ப்ரெசன்ட் பண்ணலாம். டயக்ராம்ஸ்னு பார்க்குறப்ப ஒன் டைமென்ஷனல் டயக்ராம், 2 டைமென்ஷனல் டயக்ராம், 3 டைமென்ஷனல் டயக்ராம். இந்த 1 டைமென்ஷனல் டயக்ராமில் பார் டயக்ராம், நம்ம இந்த மாதிரி பார் டயக்ராம் போடுவோம். பார் டயக்ராம் அதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனலில் வரும். 1 டைமென்ஷனலில் பார்த்தீங்கன்னா பார் டயக்ராம்ஸ், அது வந்து பார் டயக்ராம்ஸ்லேயே சிம்பிள் பார் டயக்ராம்ஸ், மல்டிபிள் பார் டயக்ராம்ஸ், டீவியேஷன் பார் டயக்ராம்ஸ், சப்டிவைடட் பார் டயக்ராம்ஸ், பர்சன்டேஜ் பார்ஸ் ஒரே இதில் வந்து இந்த பர்சன்டேஜ் பாரில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து 1 டைமென்ஷனல் டயக்ராமில் வரக்கூடியது பார் டயக்ராம். 2 டைமென்ஷனில் ரெக்டாங்கிள்ஸாக ப்ரெசென்ட் பண்ணலாம், ஸ்கொயர்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த சர்க்கிள்ஸ் பை டயக்ராம்னு சொல்லுவோம். ரவுண்டில் கொடுத்துட்டு நம்ம இந்த அடிக்கடி பார்த்தது தான் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பிரித்து காட்டியிருப்பாங்க, பை டயக்ராம்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 டைமென்ஷனல் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயர்ஸ், சர்க்கிளாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து 2 டைமென்ஷனில் வரும். 3 டைமென்ஷனல் டயக்ராமில் பிக்டோகிராம்ஸ், கார்டோகிராம்ஸ். பிக்டோகிராம்ஸ்னால் நம்ம சிக்னல் மூலியமாக, அதாவது நம்ம ஒரு சிம்பிள் மூலியமாக, படத்தின் மூலியமாக, அந்த சிம்பிள் மூலியமாக விளக்குறது, அதை வந்து பிக்டோகிராம்ஸில் வரும். கார்ட்டூன் மூலியமாக வளர்க்குறது வந்து கார்ட்டோகிராம்ஸில் வரும். அப்போ நம்ம ஏற்கனவே கலெக்ஷன் பண்ண டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஆர்கனைஸ் பண்ணதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு டயக்ராம் மூலியமாக, இந்த மாதிரி 3 வகையான டயக்ராம் மூலியமாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை கிராஃப்ஸ் மூலியமாகவும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்து கிராஃப்ஸ் மூலியமாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு இந்த கிராஃப்ஸ் மூலியமாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிராஃப்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ், லைன் கிராஃப்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 2வது பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கிராஃப் ஆஃப் டைம் சீரீஸில் வந்து டயத்தை எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கிடுவாங்க, வேரியபிளை ஒய் ஆக்சிஸில் வச்சுருப்பாங்க. டயம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், வேரியபிள் ஒய் ஆக்சிஸில் இருக்கும். கிராஃப்ஸ் ஆஃப் 1 வேரியபிள், கிராஃப்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுறப்ப கிராஃப்ஸ் ஆஃப் 1 வேரியபிளில் வரும். 2 அல்லது 2க்கு மேலே வர்றப்ப பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். நம்ம அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ 2 டீம் விளையாடுறப்ப அதோட அனலைஸ் போட்டிருப்பாங்க, கிராஃபில் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இன்னொன்று இப்படி ஆரம்பிச்சு இந்த மாதிரி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்ஸ் ஆஃப் 1 வேரியபிள் ஆர் கிராஃப்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் வேரியபிள் வரும். இதில் இந்த ஃபால்ஸ் பேஸ் லைன் ஒரு இதை கொடுத்துருக்கோம். இது எதுக்கு சொல்லியிருந்தோம்னா, இந்த கிராஃப்ஸில் இது முக்கியமான பாயிண்ட். இந்த ஃபால்ஸ் பேஸ் லைன் எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஹையர் வேல்யூஸ் வர்றப்ப, பொய்யோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்குது, அப்போ வந்து என்ன செய்யணும், 0லேருந்து ஆரம்பித்து 1 2 ஆரம்பிச்சு போனோம்னா நமக்கு அது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம பாதியை விட்டுட்டு பாதிக்கு மேலே ஆரம்பிக்கிறது, அதாவது இந்த ஃபால்ஸ் பேஸ் லைன் சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷனில் கிஸ்டோகிராம், ஃப்ரீக்வென்சி பாலிகான், ஸ்மூத் ஃப்ரீக்வென்சி கர்வ், ஓகேஸ், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி கர்வ், இதெல்லாம் வந்து கிராஃப்ஸில் வரும். நம்ம இதெல்லாம் பேசிக்கானது தான், இதை நம்ம வந்து பார்த்துக்கிறணும். நமக்கு சிலபஸில் இருக்குது ப்ரெசன்டேஷன், அதாவது நம்ம கலெக்ஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கதை மாதிரியாவது படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ
ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் டேட்டா கலெக்ஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து ஆர்கனைசேஷன் பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டோம். ப்ரெசன்டேஷனில் தான் வந்து டயக்ராமாகவும் கிராஃப்ஸாகவும் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டேஜ் தான் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. 4வது ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்க, அனாலிசிஸ். இப்போ நம்ம டேட்டா ப்ரெசென்ட் பண்ணதை அதுக்கடுத்து அனலிசிஸ் பண்ண போகிறோம். அந்த அனலிசிஸில் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நமக்கு. அனலிசிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் தான் அர்த்தமெட்டிக் மீன், ஏஎம்னா அதுங்க அர்த்தமெட்டிக் மீன். அர்த்தமெட்டிக் மீன்லேயே சிம்பிள் அர்த்தமெட்டிக் மீன் இருக்குது, வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன். இந்த ரெண்டு அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து மீடியன், மோட், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இதெல்லாமே மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் வருது. அடுத்து மெஷர் ஆஃப் வேரியேஷன், அதுவும் அனாலிசிஸ் பார்ட்டில் தான் வரும். மெஷர் ஆஃப் வேரியேஷன், மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் சொல்லுவோம். அதில் ரேஞ்ச், கோர்டேல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், லாரன்ஸ் கர்வ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் வேரியேஷனில் வரும். அதுக்கடுத்து கார்லேஷன், ரெக்ரேஷன், மல்டிபிள் கார்லேஷன், அதெல்லாமே அந்த மாதிரி இருக்குது எல்லாமே இதில் வருதுன்னா 4வது ஸ்டேஜ் அனாலிசிஸ். நம்ம கலெக்ஷன் பண்ண டேட்டாவுக்கு அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறது, மீடியன், மோட் கண்டுபிடிச்சி அது இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணுறது வந்து அனாலிசிஸில் வரும். இது நமக்கு முக்கியமானது தான். இதில் எல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்குது. இந்த அனலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தா ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து 5வது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. இன்டர்பிரிட்டேஷன்னா நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டோம். அனலைஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம டேட்டாவை கன்க்ளூஷனுக்கு வர்றது, கடைசியில் நம்ம முடிவெடுக்கிறது தான். நம்ம எதை நோக்கி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணோமோ அதுக்கான ரிசல்ட் தர்றது தான் வந்து 5வது ஸ்டேஜ், கன்க்ளூஷன் ஆஃப் த டேட்டா. கன்க்ளூஷன் இந்த 5 ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இதை தான் வந்து கிரக்ஸ்டன் அண்ட் கவுடன் வந்து அந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸோட டெஃபினேஷனாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் நமக்கு ஸ்டேட்டிஸ்டிக்ஸோட டெஃபினேஷன் அவங்க சொன்னது இல்லாமல் இந்த 5மே இந்த 4மே நமக்கு முக்கியமான ஸ்டெப்ஸ். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஆர்கனைசேஷன், presentation of data, analysis of data, interpretation of the data. இதுதான் வந்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக பார்த்தோம். இதுக்கடுத்து இந்த சாம்பிளிங் பாப்புலேஷன், ரேண்டம் சாம்பிளிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அது நமக்கு சிலபஸில் இருக்குது. சாம்பிளிங் பாப்புலேஷன் அண்ட் ரேண்டம் சாம்பிளிங். இந்த சாம்பிளிங் பாப்புலேஷன் அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு இந்த 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து சென்சஸ் மெத்தட், இன்னொன்று வந்து சாம்பிள் மெத்தட். சென்சஸ் மெத்தடுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரையாக போய் சந்தித்து ஒவ்வொரு வீடாக போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தா தான் சென்சஸ் எடுக்க முடியும். அப்போ சென்சஸ் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரையுமே ஒமிட் பண்ண முடியாது. யாரையும் ஒமிட் பண்ணாமல் டோட்டல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நம்ம எடுத்துக்கிறது தான், ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நம்மளுடைய டேட்டாஸில் எடுத்துக்கிறது தான் வந்து சென்சஸ் மெத்தடில் வரும். சென்சஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் மெத்தட். அதே மாதிரி நிறையா பேர் வந்து வேலைக்கு போடணும் சென்சஸ் மெத்தடில் நம்ம போடணும்னா. அப்போ அந்த இது ரெண்டுமே வந்து சென்சஸ் மெத்தட், சாம்பிள் மெத்தட் எப்போ யூஸ் ஆகும்னா நமக்கு தேவையான ஒரு எதை பற்றி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுமோ அது வந்து செகண்டரி டேட்டாவாக அவைலபிள் இல்லாதப்ப, செகண்டரி டேட்டாவில் ஏற்கனவே பப்ளிஷ் சோர்ஸாக இல்லாதப்போ தான் சென்சஸ் மெத்தடையும் சாம்பிள் மெத்தடையும் நம்ம தேர்ந்தெடுப்போம். சென்சஸ் மெத்தட்னு பார்க்குறப்ப அது வந்து பாப்புலேஷன் ஒவ்வொருத்தரையுமே இண்டிவிஜுவல் அந்த பாப்புலேஷனில் இருக்க ஒவ்வொருத்தரையுமே நம்ம பார்க்குறது தான் சென்சஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. சென்சஸ் மெத்தட் வந்து டைம் கன்சூமிங் மெத்தட். சாம்பிள் மெத்தட், சாம்பிள் அப்படின்னாலே என்னதுங்க, இப்போ நம்ம ஒரு 3 நிறைய பயிர் இருக்குது, விவசாயி நம்ம போய் பார்க்குறப்ப அந்த மூடையே நம்ம பார்க்க மாட்டோம். சும்மா ஒரு கையை எடுத்து அது என்ன செய்வோம், பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சுன்னா அந்த மூடையே நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறோம். இல்லாட்டி நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் நமக்கு தெரியும், வீட்டில் நம்ம அந்த காலத்துலேருந்தே சொல்லியிருப்போம். இந்த சாம்பிள் மெத்தடுங்கிறது இப்போ வந்தது இல்லை, அப்போருந்தே இருக்குது. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. ஒரு பானை நிறையா சோறு வந்து இருக்கும், அதில் ஒரே ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து நசி பார்த்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன் வரோம் பார்த்தீங்களா, அதுதான் சாம்பிள் மெத்தட். இன்னும் வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ டாக்டர் வந்து பிளட் வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்மளுடைய உடம்புல இருக்குது என்னென்ன நோய் இருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹோல் பாடிக்கு சொல்லிடுறாங்க. சும்மா சாம்பிள் ஆஃப் பிளட் எடுத்து அதெல்லாம் வந்து சாம்பிள் மெத்தடில் வரும். அப்போ சாம்பிள் அப்படின்னு வரப்போ
அதான் சாம்பிளிங்னா என்ன சொல்லியிருக்காங்க, சாம்பிளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அபவுட் த பாப்புலேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் எ சாம்பிள் ட்ரான் ஃப்ரம் இட். அப்போ ஒரு பெரிய, இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு நான்வெஜ், இப்போ நம்ம ஒரு சிட்டியில் இருக்க நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தரையாக போய் பார்க்க தேவையில்லை. அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 200 பேரை சாம்பிளாக வச்சு எடுத்துக்கிட்டு அந்த 200 பேர்த்துக்கிட்ட போய் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த 200 பேர் சொல்கிறத வச்சு 1000 பேர்த்துக்கு நம்ம மாத்திரம் பார்த்தீங்களா, அதுதான் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 elements ஆஃப் சாம்பிளிங்: செலக்டிங் த சாம்பிள், கலெக்டிங் த இன்ஃபர்மேஷன், மேக்கிங் ஆன் இன்ஃபரன்ஸ் அபவுட் த பாப்புலேஷன். அப்போ நம்ம இப்போ நமக்கு எதை பற்றி படிக்கணுமோ அதை வந்து பெரிய பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ்னால் நம்ம கம்ப்ளீட் செட் ஆஃப் ஐட்டம்ஸ், அதிலிருந்து சில குறிப்பிட்டதை மட்டும் எடுக்கிறது தான் சாம்பிள். அப்போ செலக்டிங் த சாம்பிள், அதிலிருந்து அந்த சாம்பிள் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் உதாரணத்துக்கு சொன்னோம், அதாவது நான்வெஜ் பிரியர்கள், ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க அப்படிங்கிறப்ப இப்போ சிட்டியில் வந்து நமக்கு 1,00,000 பேர், 1,00,000 பேருக்கு மேலே இருக்கலாம். அதில் குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும், அதாவது ஒரு நம்பர்ஸ் மட்டும் ஒரு 1000 பேர் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க தான் அந்த 1,00,000 பேர்த்தில் 1000 பேர் செலக்ட் பண்ணுறது தான் சாம்பிள். அந்த 1000 பேர்த்திட்டையும் போய் நம்ம என்ன செய்கிறோம், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம், செகண்ட் எலமெண்ட். தேர்டு இது பார்த்திங்கன்னா அந்த கலெக்ட் பண்ணலேருந்து 1000 பேர் சொன்ன பதிலை வச்சு அந்த 1,00,000 பேர்த்துக்கு நம்ம கன்க்ளூஷன் வரும். அதான் வந்து 3ஆவது ஸ்டெப், மேக்கிங் ஆன் இன்ஃபரன்ஸ் அபவுட் த பாப்புலேஷன். இதை தான் வந்து சாம்பிளிங் அப்படின்ட்டாலே. அப்போ பாப்புலேஷனுங்கிறது கம்ப்ளீட் செட் ஆஃப் ஐட்டம்ஸ், அதுலேருந்து சில சாம்பிள் மட்டும் எடுத்து அந்த சாம்பிள் நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு அந்த பாப்புலேஷனுக்கே சொல்கிறது தான் சாம்பிளிங் மெத்தடில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தியரி ஆஃப் சாம்பிளிங் பேஸ்ட் ஆன் ஒரு 2 லாஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 2 லாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது தியரி ஆஃப் சாம்பிளிங் பேஸ்ட் ஆன் லாஸ் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி, லாஸ் ஆஃப் இனர்சியா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். இது வந்து இந்த பாப்புலேஷன் அந்த சாம்பிளிங் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரேண்டம் சாம்பிளிங்னா என்னன்னு பார்க்கலாம். ரேண்டம் சாம்பிளிங்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டம்னாலே என்னதுங்க, ஒவ்வொரு இதுக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கிறது. அதனால தான் ரேண்டம் சாம்பிளிங்கிறப்ப அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே, யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஐட்டத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கும். அதான் எவ்ரி ஐட்டம் இந்த யூனிவர்ஸ் ஹேஸ் எ நோன் சான்ஸ் அப்படின்பாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சாம்பிளிங் மெத்தட்ஸில் 2 வகையான சாம்பிளிங் மெத்தட் சொல்கிறாங்க. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட், அதுக்கு இன்னொரு பேர் ரேண்டம் சாம்பிளிங். இது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட் தான் ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவோம். நமக்கு ரேண்டம் சாம்பிளிங் சிலபஸில் இருக்குது. அப்போ ரேண்டம் சாம்பிளிங் வர்றப்ப ரேண்டம் சாம்பிளிங்கே 2 வகையாக பிடிக்கிறாங்க. சிம்பிள் ஆர் அன்ரெஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங், இன்னொன்று வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங். இந்த சிம்பிள் ஆர் அன்ரெஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங்கில் 2 மெத்தட், லாட்ரி மெத்தட், ரேண்டம் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் சாம்பிளிங்னா அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தடில் வரும். ரேண்டம் சாம்பிளிங்கில் ஈக்குவல் அண்ட் ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். அதில் இந்த சிம்பிள் ஆர் அன்ரெஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங்கில் லாட்ரி மெத்தட், ரேண்டம் நம்பர்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. லாட்ரி மெத்தட் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்த்தில் நம்ம 10 சாம்பிள் சூஸ் பண்ணணும், 10 பேர்த்த சூஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்யுது, 100 பேருடைய பேரையும் எழுதி சீட்டில் எழுதி நம்ம போட்டுட்டு அதுலேருந்து 10 சீட் எடுக்கிறது. அப்போ அந்த 100 பேர்த்துக்குமே அங்கே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது, எந்த சீட்டு வேணாலும் எடுக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இந்த லாட்ரி மெத்தட்னா அந்த நம்ம பேர் எழுதி போடுறது, இல்லாட்டி 1 2 3 4 5 6 நம்பர் எழுதி போட்டு அந்த நம்பர் படி அவங்க எடுக்கிறது, அந்த மாதிரி வர்றது தான் லாட்ரி மெத்தடில் வரும். ரேண்டம் நம்பர்ஸ், அதாவது ரேண்டம் நம்பர்ஸில் 0 to 9க்குள்ளே நம்பர் செட் பண்ணிக்கிட்டு அடுத்து வர அந்த 0 to 9க்குள்ளேயே எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கி கொண்டு வர்றது தான் ரேண்டம் நம்பர்ஸில் வரும். அப்போ இது வந்து சிம்பிள் ஆர் அன்ரெஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங்கில் வரும். ரெஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங், ரெஸ்ட்ரிக்டடில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டிஃபைடு சிஸ்டமேட்டிக் கிளஸ்டர். இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைடுனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ரீஜியனை குரூப்ஸாக பிரிச்சுக்கிறது. இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரை இல்லாட்டி சென்னையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இப்போ வெஹிக்கிள் கார் வச்சுருக்கவங்க
எத்தனை பேர், அது கார்லேயுமே வந்து கார் வச்சுருக்க எத்தனை பேருங்கிறப்ப என்ன செய்யணும், குரூப்ஸாக பிரிச்சுக்கிட்டு சென்னையவே வந்து 10-15 குரூப்பாக பிரிச்சுக்கிட்டு சென்சஸ் எடுக்கிறது தான் அந்த ஸ்ட்ரேட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்கில் வரும். அடுத்து சிஸ்டமேட்டிக்ங்கிறப்ப ஈக்குவல் கிளாஸஸாக பிரிச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறது சிஸ்டமேட்டிக்கில் வரும். கிளஸ்டர்னு வரப்ப கிளஸ்டர் இது எல்லாமே இந்த பிரிக்கிறது தான். கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு கிளஸ்டர் சாம்பிளிங்னு வர்றப்ப ஒரு ஏரியா எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ தமிழ்நாட்டை பற்றி நம்ம தமிழ்நாட்டினுடைய நெல் பயிரிடும் இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா தமிழ்நாட்டை என்ன செய்யலாம்னா டிஸ்ட்ரிக் வைஸாக பிரிக்கலாம். டிஸ்ட்ரிக் வைஸாக பிரிக்கலாம். அடுத்து அந்த டிஸ்ட்ரிக்டில் அதில் ஒரு டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன செய்யணும், தமிழ்நாட்டை டிஸ்ட்ரிக் வைஸாக பிரிக்கிறோம். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜில் டிஸ்ட்ரிக் வைஸாக பிரித்ததில் திருப்பி வில்லேஜ் வைஸாக பிரிக்கிறோம். நம்ம நெல் உற்பத்தியாக இடங்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வைஸாக பிரிச்சுக்கிறோம். செகண்ட் ஸ்டேஜில் வில்லேஜ் வைஸாக பிரிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து அதை குறிப்பிட்ட வில்லேஜை தேர்ட் ஸ்டேஜில் நம்ம குறிப்பிட்ட வில்லேஜை செலக்ட் பண்ணி சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதில் போய் நம்ம பார்க்குறது தான் இந்த கிளஸ்டர் சாம்பிளிங்கில் வரும். இது சும்மா கதையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட்ஸில் ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னு வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டருடைய சொந்த அதாவது அவராக தேர்ந்தெடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 100 பசங்க இருக்காங்க. அந்த 100 பசங்களில் நம்ம 100 பசங்களுடைய செலவினம் எப்படி செலவழிக்கிறாங்க, அவங்களுடைய காசு எப்படி செலவழிக்கிறாங்கன்னு சொல்லி 10 பேர்கிட்ட நம்ம கேட்கணும் சாம்பிள். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் மெத்தட் என்ன செய்வோம்னா அந்த 10 பேர் வந்து அவருக்கு பிடிச்சாலாக செலக்ட் பண்ணிக்கலாம், அவராகவே செலக்ட் பண்ணிக்கலாம். அவராக வந்து 100 பேர்த்தில் 10 பேர் அவராக செலக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் ஜட்ஜ்மெண்ட் மெத்தடோட அவருடைய விருப்பத்தை பொறுத்து செலக்ட் பண்ணுறது. கோட்டா மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 பேர்த்த நம்ம 100 பேர்த்துட்டு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 100 பேர்த்தில் 60 பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், 25 பேர் வந்து ஃபார்மர்ஸாக இருக்கணும், மிச்சம் இருக்கிற 15 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோட்டா பிரித்து கொடுத்துறாங்க. அந்த 60 பேர் 100 பேர்த்தில் 60 பேர் கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப், 25 பேர் ஃபார்மர், 15 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கோட்டாவாக பிரித்து அந்த 100 பேர்த்தில் அப்போ அவங்க வந்து 3 தான் பிரிச்சுறாங்க. அந்த மாதிரி கோட்டாவாக பிரித்து வர்றது வந்து கோட்டாவில் வரும். கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது நம்ம டெக்ஸ்டைல் மில்ஸை பற்றி நம்ம சென்சஸ் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யுதுன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இல்லாட்டி நான் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மில்ஸை மட்டும் போய் பார்க்குறது, இல்லாட்டி என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கன்வீனியன்ஸ்னாலே என்னை வசதிக்கு தகுந்த மாதிரி எனக்கு நானாகவே பக்கத்தில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு போய் பார்க்குறது வந்து இந்த கன்வீனியன்ஸ் ரேண்டம் சாம்பிளிங்கில் வரும். இது வந்து ரேண்டம் சாம்பிளிங்கக்கூடிய மெத்தட்ஸ். இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு சிலபஸில் இருக்குது. இதில் இந்த சிஸ்டமேட்டிக்னு வருது பார்த்தீங்களா, அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா இந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சிஸ்டமேட்டிக்கில் சாம்பிளிங் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் பார்த்தோம். அன்ரிஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங்கில் அதில் வந்து என்ன சொன்னோம், ஈக்குவல் கிளாஸஸாக பிரித்து பார்க்குறதுன்னு சொன்னோம். அதில் அந்த கேங்கிறது சாம்பிளிங் இன்டர்வல் இல்லாட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் என் பை ஸ்மால் என். கேபிட்டல் என்னா பாப்புலேஷன் சைஸ், நம்ம அந்த பாப்புலேஷன் யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம டேட்டாஸ் எதுலேருந்து எடுக்கிறோம் அதை ஃபுல்லாகவே கண்டெக்ட் பண்ணியிருக்க இதுதான் வந்து பாப்புலேஷன் சொல்லுவோம். அது கேபிட்டல்னு வச்சுக்கிறாங்க. சாம்பிள் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் சைஸை ஸ்மால் என் வச்சுக்கிறாங்க. அப்போ கே ஈக்குவல் டு என் பை என், பாப்புலேஷன் சைஸ் பை சைஸ் ஆஃப் த சாம்பிள். இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ரேண்டம் சாம்பிளிங்கில் வர்றது, நம்ம சிலபஸில் இருக்கிறனால இந்த ஃபார்முலா சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து அந்த சாம்பிள் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. சாம்பிள் சைஸ் ஸ்மால் என்னு சொல்லி பார்த்தோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் சாம்பிள் சைஸ் n ஈக்குவல் டு ஜெட் சிக்மா பை டிடி ஹோல் ஸ்கொயர். இதில் என்னங்கிறது சாம்பிள் சைஸ், ஜெட்டுங்கிறது வேல்யூ அட் ஸ்பெசிஃபைடு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த பாப்புலேஷன், டிங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன். இந்த ஃபார்முலா மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. n ஈக்குவல் டு சாம்பிள் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு n ஈக்குவல் டு ஜெட் சிக்மா பை டிடி ஹோல் ஸ்கொயர்.
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்காக தான் பார்த்துக்கிருக்கோம், நம்ம சிலபஸில் இருக்குது. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது 2019 கேட்டிருந்த கொஸ்டின். அது இந்த பேசிக்கில் இருந்தால் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை அடுத்து பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன், க்ரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன், குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். ஜியோகிராஃபிக்கல்னு பார்க்குறப்ப இடத்த பொறுத்து, சிட்டிஸ், கண்ட்ரிஸ், இடத்த பொறுத்து ஏரியா வைஸாக நம்ம பிரித்து காட்டுறது ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷனில் வரும். க்ரோனாலஜிக்கல் வந்து டயத்தை பொறுத்து, இயர்ஸு பொறுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த இயரில் இப்படி வளர்ச்சி இருந்துச்சு, அடுத்த இந்த இயரில் இப்படி வளர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து க்ரோனாலஜிக்கலில் வரும். குவாலிட்டேட்டிவில் வந்து ஒருத்தவங்க முடியை வச்சு, கண்ணை வச்சு, மூக்கை வச்சு பிரித்து காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து குவாலிட்டேட்டிவில் வரும். குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது மேக்னிட்யூட்ஸ்னால் நம்மளோட வெயிட்டை வச்சு சர்டன் பாப்புலேஷனை பிரிக்கிறது, ஹைட்டை வச்சு பிரிக்கிறது, மெஷர்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அளவை வச்சு பிரிக்கிறது குவான்டிடேட்டிவில் வரும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வரும், இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அன்குரூப் டேட்டாவாக இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு 10 மாணவர்களுடைய மேக்ஸில் மார்க்கு 50, 60, 70, 80, 90, 88, 76, 45, 47, 58 தராங்க. இது வந்து அன்குரூப் டேட்டா. இது வந்து அன்குரூப் டேட்டான்னு சொல்லுவோம். இதே இது இப்போ 30 to 40 2 பேர், 40 to 50 3 பேர், 50 to 60 7 பேரும் தரது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். நம்ம இதெல்லாம் நம்ம பேசிக்காக சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். நம்ம வந்து மெயினானது மட்டும் பார்த்துக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இதில் வந்து நான் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக டேட்டாஸ் கொடுத்துருக்கலாம். இல்லாட்டினா இப்போ 10ல் 2 பேர், 20ல் ஒரு ஆள், 30ல் 2 பேர். இது வந்து எக்ஸ், இது ஃப்ரீக்வன்சி எஃப்னு சொல்லியிருப்போம். இங்கே எக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, வேரியபிள்ஸும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுமே இதில் வரும், டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்து வர்றது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். கிளாஸ் இன்டர்வல் வந்துட்டாலே அது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். இதில் இந்த கிளாஸ் லிமிட், கிளாஸ் இன்டர்வல், போன தடவை இந்த கிளாஸ் இன்டர்வல் அண்ட் கிளாஸ் லிமிட் இதை வச்சு தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2019 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேயோட ஃபார்முலா, ஸ்ட்ரெச் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து கேட்டிருந்தாங்க. அது நம்ம இந்த இதில் தான் வருது. அப்போ நம்ம இதுக்கு அடுத்து அது பார்க்கலாம். பாருங்கள், கிளாஸ் லிமிட். கிளாஸ் லிமிட்டிங்கிறது the lowest and highest values that can be included in the class. lowest and highest values. இப்போ இந்த 10 to 20, 20 to 30 போகிறோம் பார்த்தீங்களா, அதில் 10ங்கிறது லோயர் லிமிட், 20ங்கிறது அப்பர் லிமிட். இந்த கிளாஸ் இன்டர்வலில் இதில் வந்து லோயர் லிமிட் 20, அப்பர் லிமிட் 30. இதை தான் இந்த கிளாஸ் லிமிட்னு சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் இன்டர்வல்ஸ், கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, the difference between the upper and lower limit of the class. அப்பர் லிமிட்லேருந்து லோயர் லிமிட்டை கழிச்சோம்னா வரக்கூடியதான் கிளாஸ் இன்டர்வல்பாங்க. இப்போ 20லேருந்து 10 கழிச்சோம்னா 10, 30லேருந்து 20 கழிச்சாலும் 10. அப்போ இந்த இடத்துல கிளாஸ் இன்டர்வல் 10 அப்படின்பாங்க. அந்த கிளாஸ் இன்டர்வலை தான் ஐன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். கிளாஸ் இன்டர்வலை தான் ஐன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா L minus S by K. Lங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்ங்கிறது இந்த கொடுத்துருக்க வேரியபிள்லே ஸ்மாலஸ்ட் வேல்யூ, Lங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ, Kங்கிறது நம்பர் ஆஃப் கிளாஸஸ். 1 2 3 எத்தனை கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் அதே நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து கேன்னு சொல்லுவாங்க. நம்ம ரேஞ்ச்னு ஒரு அடுத்து பார்ப்போம். அந்த ரேஞ்சை தான் என்ன சொல்லுவோம், L minus S, லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கிடைக்கிறது ரேஞ்சுன்னு கூட சொல்லுவோம். அப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், I equal to L minus S by K. இப்போ நம்ம இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இதில் 2019 இதில் வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்பர் ஆஃப் கிளாஸஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கேட்டிருந்தாங்க 2019. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாஸ் இன்டர்வலில் கிளாஸ் இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு I equal to L minus S by K. கேங்கிறது நம்பர் ஆஃப் கிளாஸஸ். இதுவே வேறு எப்படி எழுதலாம்னா ரேஞ்ச் பை கேன்னு கூட போடலாம்.
ரேஞ்ச் பை கே. ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ்ங்கிறது ரேஞ்ச் நமக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி இப்போலாம் ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கொஸ்டின் தான் நமக்கு டிஆர்பி 2019 கேட்டிருந்த கொஸ்டின். ஸ்ட்ரெச் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இது நமக்கு 2019 கேட்டிருந்தாங்க. பை த ஸ்ட்ரெச் ரூல் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கே கேன் பி டிட்டர்மைன்ட் பை கே ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க, கே ஈக்குவல் டு 1 + 3.322 log 10 power n. இந்த ஃபார்முலா தான் நமக்கு டிஆர்பி 2009 கேட்டிருந்தாங்க. இது நமக்கு பேசிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இதை நம்ம பார்க்காம போயிருப்போம். பேசிக்கில் கண்டிப்பாக நமக்கு சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது ஃபுல்லாகவே பார்த்துருணும் நீங்கள். அப்போ இது நமக்கு 2019 கேட்ட கொஸ்டின். கே நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கே ஈக்குவல் டு 1 + 3.322 log base 10 power n வரும். என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இப்போ 10 அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா n ஈக்குவல் டு 10னா கே ஈக்குவல் டு 1.322 log 10 power 10 log 10 power 10 1ன்னு ஒரு வேல்யூ. அப்போ 4.322 அதை 4ன்னு எடுத்துருப்பாங்க. இப்போ n ஈக்குவல் டு 100ன்னு வரப்போ log 10 power 100 2ன்னு வரும். 1.322 into 2 1 + 6.644 ஈக்குவல் டு 7.644 ஈக்குவல் டு, அதாவது நம்ம 7.64 5க்கு மேலே வரப்போ 8ன்னு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஃபார்முலா கேட்டிருந்தாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே ஐ ஈக்குவல் டு ரேஞ்ச் பை கேன்னு பார்த்தோம், கிளாஸ் இன்டர்வல். அப்போ கே ஈக்குவல் டு ஏற்கனவே இந்த ஃபார்முலா படி பார்த்துட்டோம். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. 1 + 3.322 log n. இது நமக்கு 2019 கேட்டிருந்த கொஸ்டின். அப்போ இதுக்கு அடுத்து நம்ம இது வரைக்கும் நம்ம பேசிக் அந்த 2 டாபிக் தான். இதில் இன்னும் கொஞ்சம் சில ஃபார்முலாஸ் இருக்குது, 2 முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் லிமிட் பார்த்தோம், அடுத்து கிளாஸ் இன்டர்வல் பார்த்தோம், அடுத்து கிளாஸ் ஃப்ரீக்வன்சி. கிளாஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸுக்கு 5 பேர், இந்த கிளாஸுக்கு 0 to 10ல் 5 பேர், 10 to 20ல் 10 பேர் அப்படின்னு கொடுத்துருக்கதா கிளாஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அடுத்து கிளாஸ் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. கிளாஸ் மிட் பாயிண்ட் ஆர் கிளாஸ் மார்க்னு சொல்லுவாங்க. கிளாஸ் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கிளாஸோட மிட் பாயிண்ட் வேணுமோ அந்த, இப்போ இந்த கிளாஸ் இந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டோம்னா இந்த கிளாஸோட மிட் பாயிண்ட் வேணும்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணுங்கிறாங்க. அப்பர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் ப்ளஸ் லோயர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் பை 2. இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம பார்க்கணும்னா அப்போ 1000 + 1100 பை 2 பார்த்தோம்னா கிளாஸ் மிட் பாயிண்ட் கிடச்சிரும், கிளாஸோடைய மிட் பாயிண்ட் கிடச்சிரும். இதுக்கு இந்த கிளாஸ் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட், இன்க்ளூசிவ் மெத்தட் 2 மெத்தட் சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் மெத்தடில் கண்டினியூஸாக இருக்கும். 1000 to 1100 இந்த முடிவில் ஆரம்பிச்சிருக்கும். 1100 to 1200, 1200 to 1300 கண்டினியூஸாக வரும். இது எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட்பாங்க. இந்த இன்க்ளூசிவ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்காது. 1000 to 1099, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1100 to 1199, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1000. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்குது, இங்கே கண்டினியூட்டி இல்லை. இதை இன்க்ளூசிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கண்டினியூட்டி இல்லாததை நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக மாற்றணும். அதுக்கு தான் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் இன்க்ளூசிவ் மெத்தட், இல்லாட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் த கிளாஸ் இன்டர்வல் விச் இஸ் நாட் இன் கண்டினியூஸ். அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட், இன்க்ளூசிவ் மெத்தட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட்னா கண்டினியூட்டி இருக்கும், இன்க்ளூசிவ் மெத்தட்னா கண்டினியூட்டி இருக்காது. அப்போ அந்த இன்க்ளூசிவ் மெத்தடில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதை மாற்றணும். எப்படி மாற்றணும், கண்டினியூஸாக மாற்றணும். அதுக்கு தான் கரெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த கரெக்ஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா இன்க்ளூசிவ் மெத்தடை கண்டினியூஸாக மாற்றலாம். அந்த கரெக்ஷன் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ப்ளஸில் பார்த்தோம். கரெக்ஷன் ஃபேக்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்முலா அந்த இன்க்ளூசிவ் மெத்தடில் அந்த கண்டினியூஸாக இருக்கிறது அது கண்டினியூஸாக மாற்றுறதுக்காண்டி கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. கரெக்ஷன் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறாங்கன்னா lower limit of the second class minus upper limit of the first class by 2. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 800 wages, number of workers 800 to 899, 900 to 999, 1000 to 1099. கண்டிஷன் இல்லை. 899 900 ஆரம்பிக்குது,
அப்போ கண்டினியூஷன் இல்லாதனால நம்ம என்ன செய்யணும்னா இது வந்து இன்க்ளூசிவ் மெத்தட். அப்போ கரெக்ஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் கிளாஸோடைய லோயர் லிமிட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ். இதுதான் லோயர் லிமிட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ். 900ங்கிறது லோயர் லிமிட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ். இது வந்து அப்பர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ லோயர் லிமிட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ்லேருந்து அப்பர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸை கழிக்கணுங்கிறாங்க. கழிச்சிட்டு பை 2ஆல் போடணும். அதாங்க போட்டிருப்போம் கரெக்ஷன் ஃபேக்டரில். லோயர் லிமிட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ் லோயர் லிமிட் வந்து 900. இதில் அப்பர் லிமிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் 899 பை 2 1/2 0.5. அப்போ என்ன செய்யணும், இந்த 0.5ஐ லோயர் லிமிட்டோட கழிக்கணும், அப்பர் லிமிட்டோட கூட்டணும். அப்போ 0.5 கழிக்கிறப்ப 799.5, இதோட 0.5 கூட்டினீங்கன்னா 899.5. இங்கே கழிக்கிறப்ப இங்கே வந்துருச்சு 899.5 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல இப்போ கண்டினியூஸாக மாறிடுச்சு. அப்போ தான் இந்த இன்க்ளூசிவ் மெத்தடை கண்டினியூஸாக மாற்றுறதுக்கு தான் கரெக்ஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணுறோம். இதுவும் நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம இப்போ பேசிக்காக அந்த 2 டாபிக், அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெத்தடில் சாம்பிளிங் பாப்புலேஷன், ரேண்டம் சாம்பிளிங், ப்ரெசன்டேஷன், கலெக்ஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா, அதை தான் இப்போ பார்த்துருக்கோம். நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு 2 லைன் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கடுத்து தான் மெஷர் ஆஃப் லொக்கேஷன் அண்ட் டிஸ்பிரேஷனில் மெஷர் ஆஃப் லொக்கேஷன் பார்க்க போகிறோம்.